என் அருளாளர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மறையுரையின் தலைப்பு என்னவென்றால் தூய அந்தோணியாரும் அவருடைய தெய்வ பயமும். தூய அந்தோணியாரும் அவருடைய தெய்வ பயமும். உங்கள் ஊரினுடைய எல்லை அந்த ஆலமரத்திலிருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஒரு ஆலமர ஜங்ஷன் இருக்குது, அதிலிருந்து தான் உங்கள் ஊர் தொடங்குகிறது. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கெபி இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கெபியில் 3 சுரூபங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கிறது, 3 அடுக்குகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. கீழே அந்தோணியார் சுரூபம், நடுவில் சவேரியார், மேலே பரலோக தாய் சுரூபம் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 3க்கும் அந்த கெபியை கட்டி வைத்த பின்பு அந்த சுரூபங்களை வைப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒருவர் நற்செய்தியை வாழ்ந்தவர், இன்னொருவர் நற்செய்தி அறிவித்தவர், இன்னொருவர் நற்செய்தியை சுமந்தவர். அந்தோணியார் நற்செய்தியை நமக்கு கொடுப்பதற்காக, இந்த நற்செய்தியை தருவதற்காக வாழ்ந்து காட்டியவர். சவேரியார் அந்த நற்செய்தி நமக்கு அறிவித்து காட்டியவர். தூய பரலோகத்தாய் அந்த நற்செய்தியை தன் வயிற்றில் சுமந்தவர். இங்கே இருக்கிற பெரியவங்கள்ட்டெல்லாம் பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வடக்கன்குளம் என்பது ஒரு பாரம்பரியம், மிக நீண்ட நெடிய வரலாறு உடைய ஒரு கிராமம், ஒரு ஆலயத்தை கொண்ட ஒரு ஊர். ஆக இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமும் வரலாறும் கொண்ட இந்த வடக்கன்குளத்தில் ஒரு 70-80 ஆண்டுகள், ஏன் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நிச்சயமாக இங்குள்ள வீடுகள் இவ்வளவு பெரிதாக இருந்தது இல்லை என்பதை ஒத்துக்கொள்வீர்கள். கரெக்டா பெரியவங்க? வெரி குட். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீ 1 மாடி கட்டுறியா, நான் 2 மாடி கட்டுவேன். நீ 5 பவுன் போடுறியா, நான் 10 பவுன் போடுவேன். நீ 1 லட்சம் சம்பளம் வாங்குறியா, நான் 10 லட்சம் சம்பளம் வாங்குவேன். அன்பு மக்களே, இதை ஏன் தொடக்கத்தில் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டோம், நம்முடைய செல்வத்தில் வளர்ந்து விட்டோம், நம்முடைய வசதி வாய்ப்புகளில் வளர்ந்து விட்டோம், நம்முடைய வீடுகள் வளர்ந்து விட்டன, நம்முடைய உழைப்பு வளர்ந்து விட்டது, நம்முடைய சம்பளம் வளர்ந்து விட்டது. இவைகளெல்லாம் வளர்ந்த நேரத்தில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்கின்ற வளர்கின்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இவைகளில் வளர்ந்து விட்டு வளர வேண்டிய ஒன்றில் கோட்டை விட்டு விட்டோம். நீங்கள் மட்டுமல்ல, இதை வீடியோ வழியாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாவற்றிலும் வளர்ந்து விட்டோம், எல்லாவற்றிலும் வளர்ந்து விட்டோம். ஆனால் வளர வேண்டிய ஒன்றில் இன்றைக்கு கோட்டை விட்டு இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் தெய்வ பயம், கடவுள் பயம். இதற்கு இந்த தேர்தலுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. அரசியலை தாண்டி, நடிகரை தாண்டி அந்த நிகழ்வு என்னுடைய உள்ளத்தை குத்தி கொண்டே இருந்தது. என்னது? நீங்களும் நானும், ஏன் இந்த உலகமே கொண்டாடுகிற வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாய் ஆலயத்தில் நடந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நிச்சயமாக செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். அங்கே என்ன நடந்தது? அந்த ஆலயம் வேளாங்கண்ணி தாயினுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு, இருந்து கொண்டு, பார்த்து கொண்டு வருகின்ற மக்களை ஆசீர்வதிக்கின்ற ஆரோக்கிய தாய்க்கு முன்பாக ஒரு கூட்டம் வேறு ஒரு பெயரை சொல்லி கத்தியது, வேறு ஒரு பெயரை சொல்லி கத்தியது. ஏன்? அந்த இடத்துல அன்னை வேளாங்கண்ணி பெயரை சொல்ல வேண்டிய மக்களிடம் வேறு ஒரு பெயரை கத்த வைத்தது அந்த கூட்டம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் மக்களே, அந்த கூட்டத்திற்குள்ளே பல நபர்கள் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள், அவர்களும் கத்தினார்கள். இதுதான் டேஞ்சர், இதுதான் டேஞ்சர். நீயும் கத்து, நானும் கத்துறேன். ஆனால் அமர்ந்திருப்பவர் அன்னை வேளாங்கண்ணி என்பதை மறந்த அந்த கத்தோலிக்க திருச்சபைகள் தான், அந்த கத்தோலிக்க திருச்சபையினருக்கு தான் இந்த பதிலை சொல்லுகிறேன். தெய்வ பயம் அங்கே கிடப்பில் போடப்பட்டது. தெய்வ பயம் சாக்கடைக்குள் சென்று விட்டது. கடவுள் பற்றிய பயம் அவர்களுக்கு இல்லாததால் ஆரோக்கிய தாயின் பெயரை உச்சரிக்க வேண்டிய இடத்துல ஒரு கட்சியின் பெயரை சொல்லி கத்திய கூட்டத்திற்குள்ளே கத்தோலிக்க மக்களும் இருந்தார்கள். அங்கே ஊமையாக அமர்ந்திருந்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் வாழ்ந்தவர்கள். தெய்வ பயம் மக்களே. அந்தோணியாரை ஒவ்வொரு முறையும் நான் மறையுரை கொடுக்கின்ற பொழுது
என்னுடைய 13 ஆண்டுகள் குருத்துவ வாழ்வில் அந்தோனியாரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 500 மறையுரைகளுக்கு மேல் கொடுத்திருப்பேன். ஒவ்வொரு முறையும் அந்தோனியார் மறையுரையை யோசிக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய தெய்வ பயத்தை நான் எப்போதுமே மகிழ்ச்சியோடு நினைப்பேன். கடவுள் பயம் சும்மா வசனத்திற்கு அல்ல. திருப்பாடல்கள் 111:10 சொல்லுவது போல தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம், வசனத்திற்கு அல்ல. இந்த தந்தை ஞானத்தின் அதிபதியாக இருந்தார். 35 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்தார் என்பது வரலாறு அல்ல. அந்த 35 ஆண்டுகளுக்குள்ளே அவர் பெரிய ஒரு ஞானத்தோடு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் அந்த கடவுள் பயம் சிறு வயதிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பினார். ஐயோ 35 வயதில் செத்து விடுவோம் என்று அவர் ஒரு காலம் கவலைப்பட்டதில்லை. மாறாக 35 என்ன 10 வயதில் செத்தாலும் நான் கட்டி காப்பாற்றிய அந்த கடவுள் பயம் என்னை விண்ணகத்திற்கு சேர்த்து விடும் என்பதில் முழு நம்பிக்கை வைத்திருந்தவர் கோடி அற்புதர் பதுவை நகரத்து அந்தோணியார். கடவுள் பயம் மக்களே, இன்னைக்கு இந்த கடவுள் பயம் நம்மிடமும் இல்லை, குழந்தைகளிடமும் இல்லை, இளையோரிடமும் இல்லை. இன்னைக்கு ஒரு ஃபேஷன். கோயிலுக்கு வேகமாக வருவார், மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வருவார், ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டுட்டு வருவார். ஆனால் ஆலயத்திற்குள் வெளியில் அமர்வது இன்றைக்கு ஒரு ஃபேஷன். இன்னைக்கு ஒரு ஃபேஷன். எங்கே போற? சர்ச்சுக்கு போற. எங்கே போய் உட்காருவ? கோயிலுக்கு வெளியில். என்ன செய்வ? மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்ப. கடவுள் பயம் வந்ததோ திருப்பலிக்கு, பெறப்போவதோ இறைவார்த்தை, பெற்றுக்கொள்ள போவதோ நற்கருணை ஆண்டவருடைய உடல். அதை மறந்துவிட்டு இங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நாம் விரும்புவது என்ன? கடவுள் பயம் இல்லாமல் வெளியில் அமர்ந்து விட்டு மொபைலை நோண்டி விட்டு வீட்டிற்கு சென்று எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், ஆண்டவரால் அதை கொடுக்கவே முடியாது. அதனால்தான் திருப்பாடல்கள் 103:11 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு அவருடைய பேரன்பு மன்னகத்திலிருந்து விண்ணளவு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நிறைந்திருக்கிறது. எனவே யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவர் காட்டுகிற பேரன்பு ஒரு காலும் குறையாது, ஒரு காலும் குறையாது. அதை மிக அதிகமாக அனுபவித்தவர் பதுவை நகர அந்தோணியார். யோசித்து பாருங்க, சின்ன பிள்ளை டெய்லி கோயிலுக்கு போவாருங்க, டெய்லி கோயிலுக்கு போவார். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், பணக்கார வீட்டு குடும்பம். எல்லாத்தையும் யோசித்து பாருங்க, எல்லாத்தையும் யோசித்து பாருங்க. மிகப்பெரிய பணக்கார வீட்டு குடும்பம். மார்டின், மரியா, இந்த 2 பேர் யாரு? அந்தோணியாருடைய பெற்றோர்கள். வெரி குட். 2 பேரும் பணக்கார வீட்டு குடும்பம். அப்படியே இருந்தாலும் தினசரி ஆலயத்திற்கு செல்வார்கள். ஆலயத்திற்கு செல்வது மட்டுமல்ல, அந்தோணியார் தினசரி பீட சிறுவராக அமர்ந்திருப்பார். உங்களுக்கு அந்த புதுமை தெரியும். ஒரு முறை அவரை சாத்தான் ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவர் என்ன செய்தார்? அந்த தரையில சிலுவை அடையாளம் வரைந்து இந்த சாத்தானை விரட்டினார். தெய்வ பயம் சாத்தானை துரத்தி அடித்தது சிறு பிள்ளையாக. இன்னொரு காட்சி உங்களுக்கு தெரியும். தெய்வ பயத்தோடு ஒரு முறை அவருடைய தந்தை சொல்லுகிறார், நீ சென்று நம்முடைய தோட்டத்தில் உள்ள அந்த பயிர்களை பாதுகாத்துக்கொள் என்ற போது ஆலயத்தின் மணி அடிக்கிறது. அந்தோணியாருடைய உள்ளமோ துடிக்கிறது. எப்படி நான் ஆலயத்திற்கு செல்லாமல் இருப்பேன்? என் கடவுள் என்னை மணி அடித்து அழைக்கின்றாரே. 3 முறை அவருடைய சத்தம் கேட்டு இந்த காதுகள் மந்தமாகிவிட்டதே என்று சொல்லி துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் ஜெபித்தார், ஆண்டவரே, உம்முடைய திருப்பலியை விட எனக்கு மேலான ஒன்றும் இல்லை என்று சொன்னவுடன் அந்த சுவர்கள் எல்லாம், ஆலயத்தின் சுவர்கள் பிரிய பிரிய உள்ளே நடந்த அந்த திருப்பலி அவர் கண்களுக்கு முன்பாக வந்தது. தெய்வ பயத்தை பாருங்கள் மக்களே. தெய்வ பயம் இது எங்கிருந்து தொடங்கணும்? யாருக்காக பிறந்தோம், யாரிடமிருந்து பிறந்தோம் என்பதிலிருந்து தொடங்குகிறது. அந்தோணியாருடைய தெய்வ பயத்திற்கு 3 காரணம் மக்களே. 1, அவருடைய பிறந்த தேதி. 2, அவர் பிறந்த மண். அதனால்தான் உங்க ஊரை பத்தி சொன்னேன். 3வது, அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள். அவர் பிறந்த தேதி என்னது? 1195 ஆகஸ்ட். வெரி குட். ஆகஸ்ட் 15 யாருடைய திருவிழா? நம்ம பரலோக தாயினுடைய திருவிழா. அப்படி சொல்லணும், மரியாவின் திருவிழா. இந்த கெத்து வேணுங்க. நல்லா பாருங்க, ஆகஸ்ட் 15 அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட நாள். அந்த நாளில் பிறந்தவர் நிச்சயமாக தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும்.
அப்ப நம்முடைய பிறந்த தேதி ஞாபகம் இருந்தா அன்னைக்கு எந்த புனிதர் இருக்காரோ அது மாதிரி நம்ம வாழணும். இரண்டாவது, அவர் பிறந்த மண் போர்ச்சுகல். போர்ச்சுகல், இந்த போர்ச்சுகல் என்பது அன்னை மரியினுடைய மிகவும் மிகவும் விருப்பமான ஒரு நாடு. அங்க போனீங்கன்னா நம்ம ஊர்ல சப்போஸ் தெற்கு கள்ளிகுளத்திலிருந்து வடக்கன் குளத்துக்கு எவ்வளவு தூரம்னா நம்ம கிலோமீட்டர்ல சொல்லுவோம் இல்லையா? 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். போர்ச்சுகல் மக்கள் மட்டும் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க தெற்கு கள்ளிகுளத்திலிருந்து நீங்க வடக்கன் குளத்துக்கு போகணும்னா ஒரு 150 தடவை அருள் நிறைந்த மந்திரம் சொல்லுங்க, போய் சேர்ந்துருவீங்க. இப்பேற்பட்ட மக்கள் வாழ்ந்த இடத்துல பிறந்த அவர் தெய்வ பயத்தோடு பிறந்தார். மூன்றாவது, அவருடைய பெற்றோர்கள். உங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வு தெரியுமா என்று தெரியவில்லை, இருந்தாலும் சொல்லுகிறேன். அந்தோனியார் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது அவர்கள் வீட்டிற்குள்ளே ஒரு காம்படிஷன், போட்டி. என்ன போட்டி தெரியுமா? யாரு அதிகமா ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள், காம்படிஷன். பாருங்க, அவங்க அப்பா அம்மா அப்படிதான் வளர்த்தாங்க. இங்க நம்ம கோயிலுக்கே காணிக்க போடுறதுக்கு நான் தான் போட்டேன்ல, நீ எதுக்கு போடுற, கையை வச்சுக்கோ. ஆனால் அவங்க அப்பா அம்மா 3 பேருக்கும் என்ன போட்டின்னா, யாரு வேகமா ஏழைகளுக்கு கொடுக்கறாங்க. உங்களுக்கு தெரியாது மக்களே, அவங்க வீட்டில் 3 உண்டியல் இருந்துச்சு. 3 உண்டியல். யாரு அதுல எப்படின்னா, முதல் உண்டியல் ஏழைகளுக்கு, 2வது உண்டியல் கோவிலுக்கு, 3வது உண்டியல் அவர்களுக்கு. எப்ப பார்த்தாலும் உண்டியல் நிரம்புற உண்டியல் யார் உண்டியல்? அந்தோனியார் உண்டியல். மார்ட்டினுக்கும் மேரிக்கும் புரியவே இல்லை, என்னடா இது, இந்த பொடியை எப்படா இது நிரப்புறான், நம்ம டெய்லி கொஞ்சம் காசு தானே கொடுக்குறோம், இவன் எப்படா நிரப்புறான்னா, அந்தோனியார் என்ன செய்தார் தெரியுமா? கடவுள் பயத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் ஆலயத்தின் பீடச்சிறுவராக இருந்து முடித்தவுடன் எல்லோரும் செல்வதற்கு முன்பாக ஓடோடி சென்று வாசலில் நின்று கொண்டு அந்த ஏழைகளுக்காக தன் கரங்களை நீட்டி பிச்சை கேட்பாராம் அந்தோனியார். அதனால தான் அவர் பேர் அந்தோனியார். நம்ம பேருக்கு அந்தோனி, போறது மண்ணுக்குள்ள. கரெக்டா? இந்த அந்தோனி மேல போயிட்டாரு. இந்த அந்தோனி எங்க போவாரு? வடக்கன்குளம் கல்லறையில் 6 அடிக்குள் செல்லுவார், மண்ணை போட்டு மூடுவார்கள். என் அன்பு மக்களே, எனவே அந்தோனியார் தெய்வ பயத்தோடு வளர்ந்ததற்கு அவர் பிறந்த தேதி உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, உன் டேட் ஆஃப் பர்த் பாரு, அதுல எந்த புனிதர் இருக்காரோ அத மாதிரி இரு, சொல்லி கொடுங்க. இரண்டாவது, உங்கள் பிறந்த இந்த மண் ரொம்ப முக்கியம். அதே போல் பெற்றோர்களாக நீங்கள் தெய்வ பயத்தோடு இருப்பதை பார்க்கின்ற இந்த பிள்ளைகள் நிச்சயமாக வளர்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தெய்வ பயம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு நற்செய்தி 10:26 தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு வெளிப்படுத்த முடியாத ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பல நேரத்தில் என்ன செய்யறோம் தெரியுமா? ஆடா இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போனா என்ன போகாட்ட என்ன, ஆண்டவர் பார்க்கவா போறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டா அந்தோனியார் கோயில் 13ஆம் தேதி வந்துடும். 13ஆம் தேதி திருவிழாவா? என்னைக்கு திருவிழா? 13. அன்னைக்கு சொல்லே வேணாங்க, இதுல கேப்பே இருக்காது. கரெக்டா? வடக்கன்குளம் ஃபுல் கூட்டம் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அன்னைக்கு போனா போதுண்டா. மக்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்லல, பைபிளில் தொடக்க நூல் 16வது அதிகாரத்தில் கடவுளுக்கு முதலாக தன் வாயால் ஒரே ஒருவர் பெயர் கொடுத்தார். பைபிளில் முதலாக கடவுளுக்கு பெயர் கொடுத்தவர் ஒரு பெண், ஆகார். இந்த பெண் என்ன செய்கிறார்? பாலைவனத்திலே தன்னந்தனியாக நிற்கின்ற பொழுது, கடவுளே எனக்கு யாருமே இல்லையே, என்னை பார்க்க யாருமே இல்லையே என்ற பொழுது அவர் சொன்ன பெயர் தான் என்னை காண்கின்ற தேவன், எல் ரோயி. எல் ரோயி, என்னை காண்பவரே, நான் எங்கிருந்தாலும் என்னை காண்பவரே, நான் ஆகாயத்தில் இருந்தாலும் என்னை காண்பவரே, நான் கடலுக்குள் இருந்தாலும் என்னை காண்பவரே, நான் மறைந்திருந்தாலும் காண்பவரே, நான் மறையாவிட்டாலும் என்னை காண்பவரே, எல் ரோயி. நீங்க எங்க இருந்தாலும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பல நேரத்தில் அப்படிதான் நினைக்கிறோம், ஐயோ இந்த இடத்துல தப்பு செஞ்சா கடவுள் பார்க்க மாட்டார். இல்ல, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பல நேரத்தில் இந்த தெய்வ பயம் நமக்கு ஒரு பாக்கெட்ல வைக்கிற பொருள் மாறி போயிடுச்சு. கோயிலுக்கு வந்து மொபைல் பார்த்தா என்ன, கடவுள் பார்க்கிறார். கோவிலுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தான், கடவுள் பார்க்கிறார்.
கோயிலுக்கு வராம வீட்டுக்குள்ள இருந்து திருவிழாவுக்கு 3 நாள் வந்தா என்ன? கடவுள் பார்க்கிறார். ஒரு நாள் நிச்சயமாக அந்த கடவுள் இந்த தெய்வ பயத்திற்காக ஒரு பதிலை உங்களிடமிருந்து கேட்பார். 2 கல்வர்கள், ஒருத்தர் சொல்றான் என்னடா அதனால பிரச்சனை இல்ல, நீ யாரு, இறைமகன், எல்லாத்தையும் செய்யி. இன்னொருவன் சொல்லுகிறான் நீ கடவுளுக்கு அஞ்சுவது இல்லையா? ஏசப்பா என்ன சொல்றாரு? இன்றே என்னோடு வான். அதாங்க அந்த ஒரே வார்த்தைக்கு கடவுள் கொடுத்த பரிசு வானக வீடு. ஒரே வார்த்தை தான். நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? நீ நானும் தப்பு செஞ்சிட்டோம், கடவுள் பார்த்துட்டாரு, இவர் தப்பே செய்யலையா, ஏன் இப்படி பேசுற? ஆண்டவர் இயேசு வாயை திறந்து சொல்கிறார், இன்றே வான் வீட்டில் என்னோடு இருப்பாய். அன்பு மக்களே, தெய்வ பயத்தோடு உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். தெய்வ பயத்தோடு நீங்களும் வாழுங்கள். கோயிலுக்கு வந்தால் மட்டும் தெய்வ பயம் முடிந்து விடாது. கோயிலுக்கு வந்தாச்சு என்பதற்காக தெய்வ பயம் நிறைவு பெறாது. எல்லா வளர்ச்சிகளையும் கொடுத்த ஆண்டவர் தெய்வ பயத்தில் வளருங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். அதனால்தான் இயேசு ஆண்டவர் கோவிலில் காணாமல் போன பின்பு லூக்கா நற்செய்தி 2:52 வாசிக்கிறோம், அவர் மீண்டும் நாசரேத்திற்கு வந்த பொழுது கடவுளுக்கு பயந்து ஞானத்திலும் அறிவிலும் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். பாருங்க எப்பேற்பட்ட வார்த்தை. அந்த தெய்வமே தெய்வ பயத்தோடு இருந்தார் என்றால் நீங்களும் நானும் இந்த தெய்வ பயத்தை இன்னைக்கு மலிவு சரக்கா மாத்திட்டோம். அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா, சிம்பிளா பாருங்களேன், கையை மட்டும் உயர்த்துங்க, உண்மையா கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஆலயத்திற்கு வெளியில் அமர்பவர்களை கேட்கவில்லை, உள்ளே வந்தவர்கள் எத்தனை பேர் ஆலயத்திற்குள் வருகின்ற வாசலில் வந்தவுடன் தலை வணங்கி விட்டு கோவிலுக்குள் வந்தீர்கள்? கை தூக்குங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? உண்மையா கை தூக்குங்க. சும்மா இதெல்லாம் ஒன்றும் காசு பணம்லாம் தர போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. பார்த்தீங்களா? இதுதாங்க சாம்பிள். இதான் சாம்பிள். என்னவாயிடுச்சு? கோயில் தானே, மண்டபம். மண்டபம். நான் ஒரு பங்கு சாமியாராக இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. உள்ள வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. நான் ஒரு 2 மாதம் என்னால் பொறுக்கவே முடியல. 3ஆவது மாதம் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. சின்ன சாமியாரை பூச வைக்க சொல்லிட்டு எல்லா வாசல்லையும் செக்யூரிட்டி 2 பேரை போட்டு விட்டேன். உள்ளே போகும்போது வணங்காமல் போனால் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். நல்ல வேலை அது வடக்கன் குளமாக இல்லை, அதனால் தப்பிச்சுக்கிட்டேன். வடக்கன் குளமாக இருந்தால் எப்பவுமே என்னை வடநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்த அன்பார்ந்தவர்களே, அது கடவுள் பயத்தின் அடித்தளம். அதனால்தான் அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஆலயத்திற்குள்ள வரும்போது புனித தீர்த்த தொட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? அதை எடுத்து வச்சிட்டு வணங்கணும். இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. உள்ளவா வெளியில போ, உள்ளவா வெளியில போ. தெய்வ பயத்தின் முதல் அடையாளம் அதான் மக்களே. முடித்து விடுகிறேன். தெய்வ பயத்தால் கிடைக்கின்ற 4 ஆசீர்வாதங்களை வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். 1, திருப்பாடல்கள் 111:10. தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம். ஞானம் கிடைக்கும். உங்க பிள்ளைக்கு அறிவு கிடைப்பதற்கு முன்பாக ஞானம் கிடைக்கணும். ஞானம் வேறு, அறிவு வேறு. ஞானம் என்பது நான் பேசுகிற பேச்சு, நான் சொல்லுகிற சொல், நான் செய்கின்ற செயல் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னோடு இருப்பவர்களையும் பாதிக்க கூடாது, நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஞானம். அறிவு என்பது எனக்கு எல்லாம் வேண்டும், எனக்கு கிடைத்தால் போதும் என்று நினைப்பது அறிவு. அதனால்தான் அறிவை பெறுகின்ற மாணவர் கைகளிலே கத்தி எடுத்து அறிவை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரை குத்துகிறார். அறிவு வேறு, ஞானம் வேறு. ஞானம் எல்லோரையும் சிந்திக்கும், அறிவு தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கும். அதனால்தான் அறிவை பெறுகின்ற பள்ளிக்கூட மனப்பாடங்கள் பள்ளிக்கூடத்தோட முடிஞ்சிருது. a+b² = a² + b² + 2ab. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டு பாருங்க, அது மறந்தே போயிருக்கும். ஆனால் ஞானம் மறக்கப்படாது. அதனால்தான் அவர் ஞானத்தோடு தன் இறைவனை இறுதி வரை தேடினார். 1 ஞானத்தை தரும். 2 திருப்பாடல்கள் 115:12 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். 2வது ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க. நீங்க தொடக்க நூல் 22:12 வாசித்தீங்கன்னா ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ கடவுளுக்கு அஞ்சுவதால் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு தருவேன். அதனால்தான் ஆபிரகாம் கெஞ்சுவார்,
ஒரு 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 40 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 30 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 10 பேர் இருந்து ஓகே. கடவுளுக்கு அஞ்சுபவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதம் தருவார். என் அன்பு மக்களே, இங்கே இருக்கின்ற இளம் தலைமுறையினர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் பெற்றிருக்கிற வசதி வாய்ப்புகள் நீங்கள் சம்பாதித்தது அல்ல. உங்கள் பெரியவர்கள் வைத்திருந்த கடவுள் நம்பிக்கை, அவர்கள் உழைப்பின் பலனாக நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து எதை நம்பினாங்களோ இல்லையோ, ஆலயத்திற்கு வருவது, ஜெபமாலை இதுவரை அவர்கள் கைகளில் வைத்திருப்பதால் இன்றும் இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம். மூணாவதாக அழகாக வாசிக்கின்றோம். திருப்பாடல்கள் 112:1 சொல்லுகிறது, கடவுளுக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். அதனால்தான் தலைமுறை தோறும் என்னை பேருடையால் என்று போற்றுமே. தேவதாய் சொன்ன வார்த்தை. ஏன்னா அவர் கடவுளுக்கு அஞ்சினார். கடவுளுக்கு அஞ்சுபவர்கள் பேறு பெற்றவர்கள். அதனால்தான் இவங்க எல்லாரும் பேறு பெற்றவர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நான்காவது, நீதிமொழிகள் புத்தகம் 10:26 சொல்லுகிறது, கடவுளுக்கு அஞ்சுவோருக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுளை தருகிறார். நீடித்த ஆயுளை. இவங்க எல்லாரும், நீங்களும் நானும், ஏன் இங்க இருக்கிற பொடுசுங்க கூட வயசாகி இந்த உலகத்தை விட்டு போனாலும் இந்த வடக்கன்குளத்தில் நடுவில் அமர்ந்திருக்கிற அந்தோணியார் இங்கே இருப்பார். இவரை பற்றி பேசுவார்கள். எத்துணை தலைமுறை ஆனாலும் அந்தோணியாரை பற்றி பேசுவார்கள். ஏனெனில் நீடித்த ஆயுளை கடவுள் தந்திருக்கிறார். அதாங்க நீடித்த ஆயுள். எத்தனை தலைமுறை போனாலும் அவரை பற்றி பேசுவது. என் அன்பு மக்களே, இந்த நாளிலே அந்தோணியாரும் அவருடைய தெய்வ பயமும் என்று சிந்திக்கின்ற நாம் நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம். நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அதில் தெய்வ பயம் எங்கேயாவது இருந்தால் அதை தூசி தட்டி மறுபடியும் வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு பயம் இருக்கணும். தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம். சும்மா வார்த்தை அல்ல. அந்த தெய்வ பயம் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். மறைவாகவும் இருக்க வேண்டும், உள்ளுக்குள்ளும் இருக்க வேண்டும். வெளியிலும் தெரிய வேண்டும், உள்ளுக்குள்ளும் தெரிய வேண்டும். அதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஆலயத்திற்கு வரும்பொழுது வணங்குவது, பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது வணங்குவது, குருக்களை பார்க்கின்ற பொழுது வணங்குவது. தெரிஞ்ச ஃபாதர்னா ஃபாதர் ஹவ் ஆர் யூ, தெரியாத ஃபாதர்னா நீயும் போ நானும் போகிறேன். சாமியாருங்கிறது எல்லாருக்கும் சாமியார், கரெக்டா? தெரிஞ்ச சாமியார் என்ன, தெரியாத சாமியார் என்ன, எல்லாருக்கும் ஒரே ஃபார்மேஷன், ஒரே வார்த்தைப்பாடு, கரெக்டா? ஆமாவா இல்லையா? கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் நானும் கொடுத்தேன், இவங்களும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சாமியாருக்கு வணக்கத்தை பார்த்தா உலகமகா வணக்கம், தெரியாத சாமியார் போ இல்லை. சிம்பிள். எல்லா ஃபாதர்ஸ்க்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள். ஃபாதர் நல்லா இருக்கீங்களா ஃபாதர், போதும். அவங்க ஒன்றும் உங்கள் சொத்தை எழுதி கேட்க போகிறதில்ல, கரெக்டா? என்ன நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. எழுதி கேட்டுருவீங்களோ ஃபாதர்? கேட்கவே மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்லை. அன்பு மக்களே, தெய்வ பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு 5 நிமிஷம் உங்களோட ஜெபிக்க தெரியலன்னா அந்த பிள்ளைய 4 சாத்துங்க. ஊரில் இருக்கிற மொபைல் ஃபுல்லாக கையில் வச்சுருப்பான், ஆனால் உலகத்துக்காக தேவையான தெய்வ பயத்தோடு இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க முடியலைன்னா அவனுக்கு ஏதோ கோளாறு இருக்குது. உங்கள் வீட்டில் பிள்ளைகளை ஜெபிக்க வையுங்கள், கடவுள் பயத்தில் வளர வையுங்கள். இந்த அந்தோணியார் உண்மையிலேயே தெய்வ பயத்தோடு இருந்ததால் அவருடைய பெயர்கள் பல பெயர்களாக அழைக்கப்படுகிறார். எனவே இந்த நாளில் தெய்வ பயத்தோடு வாழ்வோம், தெய்வ பயத்தோடு அந்தோணியாரிடம் வருவோம். அவர் தன்னுடைய பரிந்துரையால் நமக்கு ஆசிரையும் அருளையும் நம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் நம் பரலோக தாயினுடைய பரிந்துரையாலும் நமக்கு பெற்று தருவார். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி, எதுக்குங்க அந்தோணியாருக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் டேன்னு சொல்கிறோம்? போச்சுடா ஃபாதர், மறையுறை முடிஞ்சுன்னு பார்த்தா விட மாட்டீங்க போல. எதுக்கு அந்தோணியாருக்கு டியூஸ்டே ஸ்பெஷல் டே? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது, சிம்பிள்ங்க. அவர் இறந்த ஆண்டு என்னது? 1231 ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அவர் இறந்தது என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. அப்புறம் எப்படி ஃபாதர் செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா, அழகான ஒரு புதுமை இருக்குதுங்க. தூளோர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு அம்மாவுக்கு, அரச குடும்பத்தில் இருந்த ஒரு அம்மாவுக்கு 22 வருஷம் குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு அந்த அம்மா அழுகுது. அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு நாளும் அந்தோணியார் சுரூபத்துக்கு முன்னாடி நைட்டு போல, வீட்டில் இருக்கிற அந்தோணியார் சுரூபத்தில் நைட்டு போல கையை விரித்து கண்ணீர் விட்டு தார தாரையாக அழுகுமா.
திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்தோணியார் அந்த அம்மாவுக்கு தோன்றி, என்னம்மா உன் பிரச்சனை? என்ன அந்தோணியாரே, 22 வருஷம் அவங்கள்ட்ட கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரு இரக்க பார்வை என் மேலே கிடைக்காதுன்னு. உடனே, என்னடெல்லாம் நீ கேட்காத, 9 செவ்வாய்க்கிழமை நீ மனமாறாம நம்பிக்கையோட இதோ இந்த ஆலயத்திற்கு வந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஜெபி, நிச்சயமாக உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று அந்தோணியார் சொல்ற. அந்த அம்மா சொன்ன நாள்ல இருந்து 9 செவ்வாய் தவறாம கோயிலுக்கு வந்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபிச்சு 9 செவ்வாய்க்கு பின்பு அழகான ஒரு குழந்தையை அந்த அந்த அரச பெண்மணி பெற்றெடுக்கின்றார். அப்படிதான் அந்த செவ்வாய்க்கிழமைங்கிற பக்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்சபை 13 செவ்வாயாக அது மாத்திக்கிச்சு. இனிமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஆமா, நன்றி. God bless you.